செயின்ட் ஜோசப் கஃபாசோ 1811ல இத்தாலியில உள்ள ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே இவரை பெற்றோர்கள் மிகுந்த பக்தி உள்ளவரா வளர்த்திருக்காங்க. சின்ன வயசுலயே அதிகமான ஒருத்தல் முயற்சிகளை கடைபிடிச்சிருக்காரு ஜோசப். அன்னை மரியாள் மேல மிகுந்த பக்தி உள்ளவரா இருந்திருக்காரு. இவருடைய பக்தியை பார்த்த இவருடைய தாயார் இவரை குரு மடத்துல சேர்த்து விட்டிருக்காரு. ஜோசப் தன்னுடைய 22வது வயசுல குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. குருவானதுக்கு பிறகு தூரின் நகர்ல உள்ள குரு மடத்துல உள்ள குரு மாணவர்களுக்கு ஆசிரியரா பணியாற்றிருக்காரு. ரொம்ப எளிமையா மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்காரு. இதனால இவருடைய வகுப்பை கவனிக்க மாணவர்கள் தனி ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஜோசப்பை ஆன்மீக குருவாக ஏற்று உயர்ந்தவர் தான் இளைஞர்களின் பாதுகாவலர்னு அழைக்கப்படக்கூடிய புனித தொன் போஸ்கோ. ஒப்புரவு அருட்சாதனை வழங்குறதுல ஜோசப் வல்லவராவே இருந்திருக்காரு. இவருக்கிட்ட பாவ மன்னிப்பு பெற ஆயர்கள், கர்தினால்கள், குருக்கள் வரைக்கும் வந்திருக்காங்க. ஜோசப் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர்கள் அப்படிங்கிற இறைவார்த்தையை வேத வாக்காக கொண்டு வாழ்ந்திருக்காரு. தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்காரு. சிறை கைதிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி நல்வழிப்படுத்தி இருக்காரு ஜோசப். ஒரு கட்டத்துல ஜோசப் அந்த துறவு மடத்தோட தலைவராகவே உயர்ந்திருக்காரு. இப்படி ஆசிரியராகவும் ஆன்மீக குருவாகவும் சிறை கைதிகளின் நண்பராகவும் விளங்கின ஜோசப் இறுதியா 1860ல இறந்து போயிருக்காரு. ஜூன் 23 செயின்ட் ஜோசப் கஃபாசோ ஃபீஸ்ட் டே.